There is nobody like Joshua. Hallelujah. First, there is nobody like our God, Jehovah. அடுத்தது, there is nobody like Joshua. யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சூரியனை நிற்க பண்ணுகிறார், சந்திரனை தரித்து நிற்க பண்ணுகிறார். ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த யூனிக்னஸ் பற்றி நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். God listened to the word of one man, Joshua, and he made the sun to stand still and even the moon to stand still for one whole day and for one whole night. அப்படிப்பட்ட காரியம் உங்கள் லைஃப் டைம்ல நடந்திருக்கா? இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறோம், சில இடத்துக்கெல்லாம் போனால் ரொம்ப லேட்டாக சன்செட் ஆகும், அது ஓகே, அது தெரியுது, அதை பற்றி இங்கே பேசலை. ஒரு ஃபுல் டே ஃபுல் நைட்டு 24 hours சன் இருந்துகிட்டே இருக்கு. சூரியன் வந்துட்டு வானத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது, வெளிச்சம் அடித்துக் கொண்டே இருக்கிறது, யுத்தத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த சூரியன் அஸ்தமிக்கவே இல்லை. ஏனென்றால் யோசுவா தேவனை பார்த்து சொன்னார், ஆண்டவரே சூரியன் நிற்கட்டும், சந்திரன் நிற்கட்டும், இந்த யுத்தம் முடியும் வரை அது அப்படியே நிற்கட்டும் என்று சொன்னான். சொன்னதை கர்த்தர் கனம் பண்ணினார், சொன்னதை கர்த்தர் கேட்டார், அப்படியே அதை நிற்க செய்தார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார், தன்னுடைய ஊழியனுடைய வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார், தன்னுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை கர்த்தர் அங்கீகாரம் கொடுக்கிறார். உங்க வார்த்தை ஆண்டவர் அசட்டை பண்ணல. ஹலோ, இன்னைக்கு மனிதனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அசட்டை. என் வார்த்தைக்கு வேல்யூ இல்லை. என்ன ஏதோ நடக்காத மாதிரி பார்க்குறீங்க? வீட்டில் என் வார்த்தைக்கு வேல்யூ இல்லை, வேலை ஸ்தலத்தில் என் வார்த்தையை பொருட்படுத்த மாட்டேன்றாங்க, என்னை வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க, என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேன்றாங்க, என் வார்த்தையை சட்டை பண்ணவே மாட்டேன்றாங்க. அப்படி எத்தனையோ கணவர் புலம்பி இருக்கிறார்கள், நான் கேட்டிருக்கிறேன். அதே போல மனைவிகள், என் கணவர் என் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதே இல்லை, என் கணவர் என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை, அதனால விட்டவரை எப்படியாவது போங்கன்ட்டு அப்படின்ட்டு எத்தனையோ மனைவிகள் புலம்பி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்கள் வார்த்தை கனம் பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார், உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு பொதுவாக நாம் இருக்கிற நம்முடைய வீடு, நம்முடைய வியாபார ஸ்தலம், நம்முடைய ஊழியம், இங்கெல்லாம் நம்முடைய வார்த்தையை முக்கியத்துவம் படுத்தி கனப்படுத்தாமல் இருந்ததுனால, நம்மளை கனவீனப்படுத்துகிறதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கடவுள் கூட நம்மளை அப்படி பண்ணிடுவாரோ என்னமோ என்ற ஒரு தாட்டு நமக்கு வருது. ஏனென்றால் நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய வாழ்க்கை அப்படி நம்மை செய்திருக்கிறது நேச்சுரலா. ஆமென். நம்மால என்ன ட்ரஸ்ட் பண்ண முடியலன்னா, என் வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வாரா? ஏதோ தலைவலி வயிற்று வலின்னா ஜெபம் பண்ணலாம், ஒரு பெரிய வியாதியை கர்த்தர் நீக்குவாரா? ஒரு பெரிய கடனை கர்த்தர் போக்குவாரா? ஒரு பெரிய எதிர்ப்பை கர்த்தர் நீக்குவாரா? அவங்களால நம்ப முடியல. ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள், கர்த்தர் என் வார்த்தைக்கெல்லாம் அவ்வளோ வேல்யூ கொடுப்பாரா? தெரியலங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வார்த்தைக்கு கர்த்தர் வேல்யூ கொடுப்பாரு. யோசுவா என்ற ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கு வேல்யூ கொடுத்தாருங்க, உங்க வார்த்தைக்கு ஆண்டவர் வேல்யூ கொடுப்பாரு. நீங்க சொல்லி பாருங்க. ஆமென். உரிமையோடு சொல்லி பாருங்க. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, கெஞ்சற ஆண்டவரே, காலை பிடிக்கிற ஆண்டவரே, தரையில விழுற ஆண்டவரே, குப்புற விழுற ஆண்டவரே, உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை பிடிச்சி தொங்கிக்கிற ஆண்டவரே. தொங்க வேண்டாம். ஆமென். கெஞ்ச வேணாம், உரிமையா கேளுங்க. அவர் உங்கள் தகப்பன், தகப்பன் ஸ்தானத்திலே அவர் இருக்கிறார். உரிமையா கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்க என்ன சொன்னாலும் கர்த்தர் உங்களுடைய வார்த்தை கனவீனப்படுத்துகிறவர் அல்ல, உங்களை மட்டப்படுத்துகிறவர் அல்ல, உங்களை மற்றவர்களுக்கு முன்பதாக ஏளனமாய் பேசுகிறவர்
அல்ல, உங்களை கர்த்தர் கனப்படுத்துகிறார், உங்கள் வார்த்தை கனப்படுத்துகிறார். அன்றைக்கு யோசுவாவுடைய வார்த்தை கனப்படுத்தினார், யுத்தத்தில் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார், அவன் நாமத்தை உயர்த்தி வைத்தார். ஏன்னா அன்றைக்கு அங்க இருந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேலர்களுக்கு தெரியும், யோசுவா இந்த ஜபம் செய்து இந்த வார்த்தையை கட்டளையிட்டனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள் அவர்கள் அன்றைக்கு என்று. ஆகவே அவனுக்கு இஸ்ரவேலுடைய சகல கோத்திரத்தின் நடுவிலே ஒரு பெரிய பேர் வந்துருச்சு. செப்பனியா 3:15 வேதம் சொல்லுகிறது, I will make you a name and a fame and a praise among your people. உன் பேரை நான் பெருமைப்படுத்தி உன்னை கனப்படுத்துவன் ஜனங்களுக்குள்ளே. அது அன்னைக்கு நடந்தது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க வார்த்தையை கர்த்தருக்கு நீங்க என்ன சொல்லி பாருங்க, கர்த்தர் நிச்சயமா கேட்பாரு. ஸ்டார்ட் பண்ணுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் தேவனிடத்திலே பெற வேண்டுமா? நாவுகளை திறந்து சொல்லி பாருங்கள், செய்வார்.